ஒரு பக்கம் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கும் நிலையில், இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்க வலுவில்லாமல் அதிமுக பலவீனமாக இருப்பதை அறிந்த விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் வித்தியாசமான கூட்டணியை அமைக்க இருப்பதாக கூறப்படுவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக என இரண்டு திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சியில் இருக்கின்றன. மக்களுக்கு வேறு தேர்வுக்கான வாய்ப்பு இல்லாததால் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இந்த இரண்டு கட்சிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி உருவாகி மக்கள் அந்த கட்சி நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும். ஆனால் இதுவரை அப்படி ஒரு மக்கள் நம்பிக்கை பெறும் கட்சி தோன்றவில்லை. விஜயகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் அந்த முயற்சியை எடுத்தாலும் திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதி இல்லாததால் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இந்த நிலையில் தற்போதுதான் விஜய் மீது ஓரளவுக்கு மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிகிறது. கட்சி ஆரம்பித்த சில மாதங்களிலேயே திமுகவை கடுமையாக எதிர்ப்பது, அதேபோல் மத்திய அரசுக்கு ஜாலா போடாமல் அவ்வப்போது மத்திய அரசையும் கண்டிப்பது என விஜயின் அரசியல் வித்தியாசமாக உள்ளது. அதேபோல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் 10-11 ஆகி திராவிடக் கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும் கட்சியாக மாறிவிடும். இதே தவறை விஜயகாந்த் செய்ததை நீங்கள் செய்யக்கூடாது என்று பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆலோசனை கூறியிருப்பதாக தெரிகிறது.